உங்கள் இன்ஜினியர் சையத் அப்துல் காதர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். உங்களுக்கு பைல் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா பைல்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பைல் சம்பந்தமான விஷயங்களை அனுப்புறேன். இன்னைக்கு சைட்ல என்ன பாக்குறோம்னா பைல் கேப்புக்காக மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே பைல் சம்பந்தமா 3 வீடியோ போட்டிருக்கோம். முதல் வீடியோல பைல் ராட்ஸ் இறக்குறது, ரெண்டாவது பைலுக்கு டைப்ஸ் ஆஃப் பைல் பத்தி சொல்லியிருக்கிறோம். மூணாவது வீடியோல எந்தெந்த மாதிரி இடத்துல பைல் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். பைல் கேப் தான் காலத்துடைய லோட பைலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்படி ஒரு டைனிங் டேபிள்ல 4 கால்கள் இருக்கும், அதுக்கு மேல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல இருக்க லோடு எல்லாத்தையும் 4 கால்கள் தான் தாங்கியிருக்கும். இந்த மாதிரிதான் பைல் கேப் வந்து வேலை செய்யும். சில பேர் பைல் ஃபவுண்டேஷன் ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேலோ ஃபவுண்டேஷன்லயே போயிடுறாங்க. அப்படி கிடையாது. எந்த மாதிரி சாயில் கண்டிஷனுக்கு என்ன மாதிரி ஃபைல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்க பில்டிங் வந்து 50-60 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ.